எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்து குடும்பத்தில் சேர்ந்தவங்க. எனக்கு ஏசப்பண்ணன்னு யாருன்னு தெரியாது. அப்போது எங்களுக்கு சூனி வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் சித்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது மூலமாக நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போனோம். அங்கே போகும்போது எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாமே ஃபேமிலியே சூனியக்கட்டில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே வர மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அலக்கழிப்பாங்க. அம்மா நாக்கெல்லாம் கீழே தொங்கும். அப்போ நான் மட்டும் நின்றுட்டு இருப்பேன். எல்லாருக்கும் இப்படியாவது எனக்கு மட்டும் உடம்புல பாம்பு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். என் உடம்பெல்லாம் நான் நின்னாலே என் பாம்பு எப்படி இப்படி இப்படி வளையுதோ அந்த மாதிரி தான் என் உடம்புல வளையும். நான் படுத்தேன்னா என் தலை இப்படி ஏந்து நின்று பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு சர்ச்சுக்கு போனால் அட்டாக்லாம் எதுவுமே ஆகலையே அப்படின்னு நான் ஒரு நாள் ப்ரே பண்ணும்போது அந்த சர்ச்சில் ஒரு ஊழியக்காரங்க ஜபிக்கும் போது பார்த்தா எனக்குள்ளே பயங்கர பிசாசு அது பயங்கரமாக எனக்குள்ளே பேசும். அப்போ பேசுறதுனால அவங்க என்னை பயங்கரமாக அடிப்பாங்க. கன்னத்தை அடிப்பாங்க, கிள்ளுவாங்க, முடி பிடிச்சி இழுப்பாங்க. அப்புறம் நான் கீழே விழுந்துட்டுன்னா காலில் ஏறி நிற்பாங்க, ஸ்கேல் கட்டியில் அடிப்பாங்க. இந்த மாதிரி என்னை பயங்கரமாக அடிக்கும் போது என்னால் சொல்ல முடியாது, அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். ஒவ்வொரு நாள் ரொம்ப கஷ்டப்படுவேன். எங்கெங்கே யார் எங்கெங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போகும்போது எல்லாமே அடிக்க தான் செய்வாங்களே கண்டி அடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. பயங்கரமாக அடிப்பாங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். சம்பா எவ்வளவோ வாலி பிள்ளைங்களா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இந்த வயசில் அப்படின்னு நான் ரொம்ப வேதனைப்படுவேன். அப்போ எங்கள் அம்மா எங்கள் அங்கிள் மீட்டிங் ஒரு வாட்டி சொன்னாங்க, நான் வரமாட்டேன், எங்கே போனாலும் என்னை அடிக்கிறாங்களே தவிர இங்கேயும் போய் எனக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2000 அங்கிள் மீட்டிங் பெரியாரத்தில் நடந்தது, கெலிஸில் நடந்தது. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது ஆட்டோவில் வரும்போது நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன், எனக்குள்ளே இருக்கிற பிசாசு போகவே விடல. ஒரு மாதிரி ஆட்டோவில் தூக்கிட்டு வரும்போதே நான் வரமாட்டேன் கத்திக்கிட்டு வந்தேன். வெளியில தான் நின்ன எப்படி தான் நான் உள்ளே விழுந்தேன்னு தெரியாது. அந்த பிசாசு பயங்கரமாக எனக்குள்ளே அலக்கழிச்சது. என் உயிரை எடுக்கணும் அப்படி தான் பேசும். அப்புறம் ஆனால் அந்த சர்ச்சுக்கு வரும்போது என்னை யாருமே அடிக்கவும் இல்லை. அங்கிள் என்கிட்ட அன்பு தான் செலுத்தினாங்களாண்டி அடிக்கல. அப்போ அதுலேருந்து எனக்கு ரொம்ப அந்த சர்ச்சுக்கு பிடிக்கும். ஏசப்பா இங்கே என்னை கொண்டு விடுதலை கொடுத்தாங்க. எங்கள் குடும்பத்தை எங்கள் அப்பா பயங்கர குடிலாம் எங்கள் வீட்டில் இண்டஸ்ல இருக்கும்போது அப்பா குடிச்சிட்டு அடிப்பாங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். நிம்மதியே இருக்காது எங்கள் வீட்டில். எப்போ பாரு பிரச்சனை, எதுக்குன்னு வாழ்க்கை அப்படிலாம் நான் நினைப்பேன். அப்போ எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டா கூட எங்கள் அப்பா வீட்டுக்கு வரவே கூடாது, அவர் செத்து போயிட்டா கூட நல்லா இருக்கும். அப்படிதான் எங்கள் குடும்பம் இருக்கும். ஒரு நாள் கூட நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிடலான்னு உட்காரும் போது எப்படிதான் சண்டை, சந்தோஷமா தான் இருப்போம். அப்படி ஒரு சண்டை அப்பா சாப்பிடலாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க, சாப்பிடாதான் படுப்போம். அம்மா அடிப்பாங்க. அம்மா பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள்லாம் நிம்மதி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். எந்தெந்த கோயிலுக்கும் போவேன், ஏசப்பா எனக்கு தெரியாதனால எங்க சொல்றாங்களோ அந்த கோயிலுக்குலாம் போய் பூஜை பண்றது இப்படிதான். அந்த கோயில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒரே பிரச்சனை. வீட்டுல யாரு என்ன சொல்றாங்களோ பால் குடம் எடுக்கணும், பால் குடம் எடுன்னுவாங்க, பால் குடம் எடுப்பேன். அப்புறம் வழுக்கு பூஜை எடுப்பேன். எல்லாம் என்ன பூஜை சொல்றாங்களோ அதெல்லாம் எடுப்பேன். புத்துக்கு பால் எல்லாமே எடுத்துட்டு போவேன். ஆனா எங்க வீட்டுல நிம்மதியே இருக்காது. எங்க வீடு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு கோயில் மாதிரி வச்சுட்டு இருக்க நீ அப்படி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஏசு தெரியாதனால எங்க வீட்டுல நிம்மதியே இருக்காது. எவ்வளவுதான் சாமி கும்பிட்டாலும் எங்க வீட்டுல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். எங்க அப்பா கவர்மெண்ட் இதுவே, ஆனா கடன் பிரச்சனை. எவ்வளவு சம்பளம் வாங்க கடன் தான் போயிடும். வீட்டுல ஒரு கஷ்டம், அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு, அம்மாக்கு என்னன்னே தெரியாது. ஆனா செலவு மேல செலவு வந்துட்டே இருக்கும். அப்பா சொல்லுவாங்க நான் சம்பாதிக்கிறது எல்லாம் உனக்கே செலவழிச்சா எப்படிதான் அப்படின்னா வீட்டுல ஒரே பிரச்சனை, அம்மா செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நிம்மதியா இருக்காதனால நானும் என் தங்கச்சிலாம் சொல்லுவோம், நம்ம இருக்கிறதுனால தானே இவ்வளவு கஷ்டமா இருக்கும், நம்ம செத்துலாம் அப்படின்னு சொல்லி கூட நாங்க டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிடலாம் கூட போயிருக்கோம். ஆனா அவங்க எங்க கொடுக்க மாட்டாங்க. வாலிப்பிள்ளையா இருக்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சுக்கு வந்தப்போ எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நான் பெறாத சந்தோஷம் இந்த வானத்து வாசாவில தான் நாங்க பெற்றோம். ஏசப்பா எங்க குடும்பத்திலையும் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. மந்திரக்காரன் எனக்குள்ள 10 மந்திரக்காரன் பேசினா அங்கிள் குடும்பத்துக்கு விரோதமா சவால்லாம் விடுவான். பயங்கரமா சவால் விடும். அந்த பிசாசு எனக்குள்ள இருக்கிற பிசாசு என் உயிரை எடுக்கணும் அப்படிதான் சொல்லும். ஆனா எங்க அங்கிள் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. அவ்வளவு பேசியும் அடிக்கலாம் வரும். ஆனா என்னை அடிக்கவே மாட்டாங்க யாருமே. அங்கிளும் அடிக்கவே மாட்டாங்க. மணிக்கணக்கில் எனக்குன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா இந்த சர்ச்சில் எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை என் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. எவ்வளவோ கஷ்டத்துல கஷ்டப்பட்டோம் நாங்க. இப்ப எங்க குடும்பத்தை பயங்கரமா ஆசீர்வச்சுன்னு இருக்காரு. வீடு கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். மழை வந்தா கூட எங்க வீட்டுல படுக்க கூட இடம் இருக்காது. ஆனா இந்த சர்ச்சுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வச்சு 2 மாடி வீடு கட்ட கத்த கிருபை கொடுத்தாரு. இப்ப என் தம்பிக்கு வேலை இல்லாத இருந்தோம், நிரந்தரமா ஒரு நல்ல வேலை கொடுத்தாரு.
நாங்க எதிர்பார்த்த சம்பளத்தை கல்ல உனக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்தாரு. என் குடும்பத்துல ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நாங்க எதிர்பார்க்காத பொருள்லாம் ஏசப்பா வாங்கி கொடுக்குறாங்க. இன்னையில இருந்து நாங்க ஏசப்பாக்குள்ள எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். நாங்க பெறாத சந்தோஷம் இந்த சர்ச்சில் வந்து பெற்றுக்கணும். எனக்கு சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியாது. எப்ப பாரு யாருன்னா வந்தா கூட பயப்படுவேன். அவங்கள பார்த்தாலே ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க உன்னை பார்க்க தானமா வந்திருக்கேன். என்ன எல்லாரும் ஊமை தான் சொல்லுவாங்க. என்ன நான் பயப்படுவேன் பேசுறதுக்கு. ஆனா இந்த சர்ச்சுக்கு வந்து எனக்குள்ள ஒரு அன்பு வந்தது. இது வரைக்கும் நான் எல்லார்கிட்டையும் அன்பா தான் இருந்திருக்கேன். ஏசப்பா இந்த சர்ச்சுக்கு வந்து என் குடும்பத்தையும் ஆசை வச்சாரு, என் வாழ்க்கையும் மாட்டினாங்க. நான் உயிர் உள்ள வரைக்கும் ஏசப்பாக்காகவும் எங்க அங்கிள் குடும்பத்துக்கு உண்மையா இருப்பேன். உனக்கு சூனியம் இருந்ததா? உனக்கு சூனியம் இருந்ததா? இவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சூனியத்துல பாதிக்கப்பட்டாங்க. இப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை வருதா? வர்றதில்ல. சண்டை வருது? சண்டை இல்லை. எங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கும். இந்த சகோதரிக்குள்ளாக 10 மந்திரவாதிகள் இவளுக்குள்ள இருந்து எனக்கு என் முன்னால வந்து 10 விதமான மந்திரத்தை செய்தார். இந்த சகோதரிக்குள்ள இருந்துகிட்டு இந்த மந்திரங்களை என்னை எப்படியாவது அழிச்சிடணும். பிசாசு சொல்லிச்சது, இப்போ அவளை விட்டு நான் போயிடுறேன், ஆனா ஒன்னு அழிச்சிருவேன். நீ என்ன சொல்லுற? எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து கூடையே நின்னாரையா. என் ஆண்டவர் இயேசு கூடையே நின்றார். வாழ்க்கை சின்ன விடமாக்க போறாங்க. வாழ்க்கை இழுத்துன்னு போக போறேன். எவனாச்சும் இழுத்துன்னு போக வச்சிருவேன் நான். என்னால பண்ண முடியும். அவங்க குடும்பத்தை யாரையும் நான் விட மாட்டேன். தோண்டிட்டேன் அவங்களுக்கு குழி. நான் எத்தனை நாளைக்கு ஒரு நல்லா இருந்துருவாங்க. வீடு கட்ட கூட நினைச்சேன். நான் கட்டக்கூட நினைச்சேன். கட்டிட்டானே கட்டக்கூட நினைச்சேன். நான் எதுவுமே வாழ்க்கையில நல்லது நடக்க கூடாது. நடக்க விட மாட்டேன். கட்டிட்டு விட அவங்களுக்கு தாலி கட்டிட்டு விட உன்னால என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க குடும்பத்தை யாருமே கல்யாணம் பண்ண விட மாட்டேன். நினைச்சு சாகணும். இழுத்துட்டு போக வைக்கிறேன். இழுத்துட்டு போக வைப்பேன். ஒருத்தி அவனை இழுத்துட்டு போய் அசிங்க விடணும். தெருவுல காரி துப்பணும். பேசக்கூடாது. கொஞ்சம் பேசினீங்க மாமா மச்சான் மாதிரி. யாரும் அவங்க குடும்பத்திலே அன்பு செலுத்தக்கூடாது. எனக்கு அன்பு செலுத்தக்கூடாது. இந்த சர்ச்சை வந்து அவங்க அழிக்கிறேன். இந்த சர்ச்சைக்கு வரக்கூடாது. சர்ச்சை கூட்டு வந்து அவன் அவ்வளவுதான் ஒண்ணு. எத்தனை பேர் வந்து தெரியுமா? அழைச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? இதுதாங்க நான் வந்தேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? நீ தானே சும்மா
உன்னை விட மாட்டேன். இன்னும் கோபுரண்டா போறானா ஒன்னு அழிச்சிருவேன். ஓகேவா? ஓகேவா?